இன்றைக்கி ஒரு புது டிஷ் தான் செய்ய போகிறோம். என்னென்னா கிரில்டு பைனாப்பிள். பழத்தை வந்து அப்படியே பழமாக சாப்பிட்றது தான் நல்லது. ஆனால் இந்த வீடியோலலாம் காமிக்கிறாங்கல்ல, பார்பிக்யூவில் போய் இந்த கிரில்டு பைனாப்பிள் சாப்பிட்றவங்களாம் ஆஹா ஓஹோன்னு சொல்கிறாங்க. சரி, இன்றைக்கி எப்படி தான் இருக்குன்னு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் அதை நான் செய்ய போகிறேன் இன்றைக்கி. இது செய்கிறது ரொம்ப சிம்பிளான வேலை தான். ஆனால் இந்த தோலை உரிக்கிறதுக்குள்ளே நான் படுற பாடு, ஐயோ கையை கிழிஞ்சிரும் போல். இப்படி நிற்கிறேன் அப்படி நிற்கிறேன், ஆனால் இதை பிக்கவே முடியல. தோலை கட் பண்ணுறதுட்டு பாதி பழத்தையே கட் பண்ணி எரிஞ்சிட்டேன். ஃபைனலாக பார்த்தோன்னா வேஸ்ட்டு தான் அதிகமாக இருக்குது பழத்தை விட. ஒரு வழியாக தோலெல்லாம் கட் பண்ணிவிட்டு ரவுண்ட் ரவுண்டாக ஸ்லைஸாக போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் ரைஸே செய்யலாம்னா அடுத்து வந்து நல்லா வந்துச்சு. இதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள், சீனி, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் தேன் ஊற்ற சொன்னாங்க. என்கிட்ட தேன் இல்லை, சரி அதான் சீனி போடுற மாதிரி விட்டுட்டேன். கட் பண்ண மசாலாவை லைட்டாக இந்த பழத்தில் தடவி ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பேனில் நெய் தடவி இந்த பழத்தை போட்டு எடுக்கணும். திருப்பி போட்டதுக்கப்புறமா அதே மாதிரி தான் இருந்துச்சு. சரின்னு ஒரு வழியாக எடுத்தாச்சு. நல்ல வேலை எல்லா பழத்தையுமே போடல, 4 பீஸ் மட்டும் தான் போட்டிருந்தேன். நல்ல வேலை இந்த டேஸ்ட் யாருக்குமே சுத்தமாக பிடிக்கல. நல்ல வேலை இன்றைக்கி என் பசங்க ஸ்கூலில் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனாக 2 பேருக்குமே கேக் கொடுத்துருந்தாங்க. அதை சாப்பிட்டு மனசை தேத்திக்கிட்டோம் எல்லாரும்.